guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வீட்டிலேயே எப்படி இந்த சலூனில் செய்கிற மாதிரி நெயில்ஸ் வந்து பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷ்னல் நெயில்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. பட் இந்த மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜெல் நெயில்ஸ் வந்து நம்ம சலூனில் பண்ணோம்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2200 rupees ஆகும். பட் வீட்டில் வந்து ரொம்ப சீப்பராகவே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிட்டு வந்து நான் அலி எக்ஸ்பிரஸில் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ அந்த ஹாலில் காட்டினப்போ இந்த பாலிஜெல்ஸ் வந்து எப்படி செய்யணும் வீட்டில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் நம்மளுக்கு வந்து 3 பாலிஜெல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது தவிர வந்து ஒரு ஸ்லிப் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். பேஸ் கோட் இருக்குது, அதே மாதிரி டாப் கோட் இருக்குது. ஸோ நெயில் ஜெல் ப்ரைமர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவிர வந்து ஒரு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர வந்து நம்மளுக்கு இந்த நெயில்ஸும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெயில்ஸ் நிறைய ஷேப்பில் இருக்குது. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வந்து ஒர்க் ஆகுமோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இப்போ பாலிஜெல் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாலிஜெல் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 3 கலர்ஸில் இருக்குது. என்னென்ன கலர்ஸ்ன்னு நான் காட்டுறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த அழகான பிங்க் கலரு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த அழகான பேபி பிங்க் கலர். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மாதிரி ஸ்கின் கலர் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெயில்ஸ் வந்து நல்லா நீட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கணும். ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா ஷார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கும் வந்து இதில் வந்து ஒரு டூல் இருக்குது. ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸ் கோட் இல்லாட்டி இந்த நெயில் ப்ரைமர் ரெண்டில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம நெயில்ஸ்க்கு. ஸோ இந்த நெயில் ப்ரைமர் யூஸ் பண்ணோன்னா நம்ம கை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். இந்த நெயிலோட pH வந்து மாறும். இந்த பேஸ் கோட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நெயில்ஸை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸ் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லா நெயில்ஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெயில் லேம்ப் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ இதில் வந்து நான் என்னோடய நெயில்ஸ் வந்து இப்போ நான் காட்டிக்க போகிறேன். ஸோ இது சீக்கிரம் ட்ரை ஆகிற மாதிரி தான் தெரியுது. இதுலேருந்து கொஞ்சம் சூடாக வந்து ஒரு வேப்பர் மாதிரி ஒன்று வருது. அதுக்காக தான் இந்த எல்இடி லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போது என்னோடய கையில் வந்து இந்த பேஸ் கோட் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த நெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எந்த நெயில்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இங்கே ஒரு 4 நெயில்ஸ் கிட்ட வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா இதில் வந்து இந்த பாலிஜெல் வந்து எடுத்துக்க போகிறோம். இது பாலிஜெல் வந்து கையிலலாம் தொடவே கூடாது. தொட்டோன்னா அது பயங்கரமாக கம் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நீட்டாக வந்து இதில் தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் கிட் மாதிரி வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பூன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். நெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இதில் வந்து ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த பாலிஜெல்லில் வந்து நம்மளோட நெயிலில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஒரு சின்ன டப்பா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்லிப் சொல்யூஷன் வந்து ஊற்ற போகிறேன். இந்த ஸ்லிப் சொல்யூஷன் தான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது என்ன பண்ணிக்க போகிறேன்னா நான் ஒரு மூடி ஊற்றிக்க போகிறேன். வேணும்னா வந்து மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பிங் சொல்யூஷன் வந்து இப்படி டச் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இது வந்து இந்த கியூட்டிக்கல் கிட்ட வரும், இந்த கை இந்த தோல் கிட்ட வரும், கீழே வரும். இது வந்து மேலே வரும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், கீழே வந்து லைட்டாக இருக்கணும். ஸோ நான் இது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய நகத்தில் வந்து ஒட்ட வைக்க போகிறேன். ஸோ நகத்தில் வந்து இப்படி ஒட்ட வச்சாச்சு. ஸோ அது நல்லா அமுத்திட்டு கொஞ்சம் இந்த ஸ்லிப்பிங் சொல்யூஷன் மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வருது, இல்லை நம்மளோட ஸ்கின்ல வந்து இங்கே டச் ஆகுது அப்படின்னா அது நல்லதில்லை. வளரும்போது பிரச்சனையாகும். அதனால ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு இதை நான் நல்லா வந்து அழுத்தி ஒட்ட வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடிக்குள்ளே வந்து இதை ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து நான் அப்படியே அசையாமல் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் வந்து இது காயும். அதுக்காக ஸோ நான் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் கிட்ட வந்து வச்சுட்டேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேசாக வந்து மெதுவாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தால் வந்துடும். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வந்துருச்சு. ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நானும் பண்ணுறது. ஸோ இதை ரிமூவ் பண்ண உடனே வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல் நெயில் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டாப் கோட் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெயில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய நெயில்ஸ் வச்செல்லாம் எனக்கு மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நான் இது வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வேறு நெயில்ஸ்க்கெலாம் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லா விரலுக்கும் வந்து இந்த பாலிஜெல் வந்து ஒட்ட வச்சிட்டேன். ஒரே ஒரு விரலுக்கு மட்டும் இந்த கலரில் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கேன். இந்த பாலிஜெல் வந்து இதே கலரில் விடுறதுனா விடலாம். விட்டால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இல்லை இதுக்கு மேலே வந்து நம்ம நெயில் பாலிஷ் அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். மறுபடியும் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெயில்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ இந்த பாலிஜெல் வந்து பார்த்தோன்னா பெர்மனெண்ட்டு. இது அப்படியே உடஞ்செல்லாம் வந்து வராது. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிட்டோன் இருக்க நெயில் பாலிஷாக யூஸ் பண்ணோன்னா இது கரைஞ்சி அப்படியே வந்து வந்துடும். அசிட்டோன் இல்லாத நெயில் பாலிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு நெயில் கலர் வேணும்னா அடிச்சுக்கலாம். நம்ம நெயில்ஸ் வந்து உள்ளேருந்து அப்படியே வந்து வளர்ந்து வரும்போது இந்த நகம் வந்து அது கூடயே சேர்ந்து வளர்ந்துட்டு வரும். அப்போ வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் பண்ண ரொம்ப ஈஸியாகிடுச்சு. டோட்டலாக வந்து எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. ஸோ இது நீங்களும் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த அலி எக்ஸ்பிரஸில் தான் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடச்சிது. அலி எக்ஸ்பிரஸ் ஒரு வேளை வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த பாலிஜெல் வந்து நீங்கள் பர்பிள் இல்லைன்னா அமேசானில் கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த நெயில்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிஞ்சு நான் ஒட்ட வச்சுருக்கனால. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த பாலிஜெல்ஸ் வந்து பண்ண முடியல கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். அது இதை விட ஈஸி. பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்காது. அது ஒரு 1 வீக்கில் வந்து அது உடஞ்சி வந்துடும். பட் இது வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இந்த பெல் ஐக்கான் அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.